இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டா, அடுத்த ரஜினி, கமல் யார்? அதாவது அடுத்த விஜய், அஜித் யாரு? அப்படின்றது தான் பெரிய கேள்வி. இப்போ இது நாட்டுக்கு தேவையான்னு கேட்டா, அதாவது சினிமாவ ரசிச்சு கொண்டாடி சந்தோஷமடைகிற எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. அவங்களுக்காகத்தான். இன்னும் சில வருடங்கள்ல நூற்றாண்ட தொடப்போகும் தமிழ் சினிமாவுல எத்தனையோ நடிகர், நடிகைகள் நடிச்சு புகழ் பெற்றிருக்காங்க. இருந்தாலும் சில பேர்கள மட்டும் ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் டாப்ல வச்சு மக்கள் கொண்டாடி ரசிச்சு மகிழ்ந்தாங்க. அவங்கள அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அதிலேயும் ரெட்டையர்களாத்தான் டாப்ல வச்சு அழகு பார்ப்பாங்க. அதாவது 50கள்ல அறிமுகமாகி வளர்ந்து டாப்ல ஜொலிச்சாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் 2 ஜாம்பவான்கள். அதுக்கப்புறம் 70கள்ல ரஜினிகாந்த், கமலஹாசன் 2 பேரும் அறிமுகமாகி பின்னால சூப்பர் ஸ்டார், உலக நாயகன் ஆனாங்க. அதுக்கப்புறம் 90கள்ல அறிமுகமாகி முன்னணியில் வந்த 2 தலைகள் விஜய் மற்றும் அஜித். இந்த 3 தலைமுறை நடிகர்களும் 20 வருட இடைவெளியில் அறிமுகமாகி முன்னணியில் வந்து டாப்ல ஜொலிச்சாங்க. ஜொலிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இந்த வரிசையில் அடுத்த தலைமுறையான அந்த 2 பேர் யார்? வருஷ கணக்குப்படி 2010க்கு அப்புறம் அறிமுகமாகி வளர்ந்து வர்ற அந்த 2 பேர் யாருங்கிறது தான் திரையுலகத்தினுடைய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் ரசிக பெருமக்களோட கேள்வியும் அதுதான். அதாவது அடுத்த எம்ஜிஆர், சிவாஜி யார்? அடுத்த ரஜினி, கமல் யார்? அடுத்த விஜய், அஜித் யாருன்றது தான். அந்த 2 பேரும் அறிமுகமாகி வளர்ந்து வர்றாங்களா? இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இல்லை இனிமேல் தான் அறிமுகமாக போகிறாங்களா? இந்த கேள்விக்கான பதில் யாராலும் சொல்ல முடியாது. யாரும் தீர்மானிக்கவும் முடியாது. காலம்தான் பதில் சொல்லணும் யார் அந்த 2 பேருன்னு.